மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் தர்ஷினி சிவசுதன். முதலில் இலங்கை செய்திகள். தமிழரசுக் கட்சிக்குள் மீண்டும் அதிரடி. பாராளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து ஸ்ரீதரனை நீக்குவதற்கு முடிவு. இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து ஸ்ரீதரனை நீக்குவதற்கு கட்சி தீர்மானித்துள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் அதிரடியாக தெரிவித்துள்ளார். நேற்று மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை உறுதிப்படுத்தினார். அரசியலமைப்பு சபை உறுப்பினர் பதவியிலிருந்து ஸ்ரீதரன் விலக வேண்டும் என கட்சியின் அரசியல் குழு இருமுறை ஆலோசனை வழங்கியும் அவர் அதனை ஏற்க மறுத்துள்ளார். பதவியை வழங்கிய அதே அரசியல் குழுவுக்கு வழங்கப்பட்ட பதவியை மீளப்பெறும் அதிகாரமும் உண்டு என சுமந்திரன் தெளிவுபடுத்தினார். நேற்று திருகோணமலையில் நடைபெற்ற சுமார் 4 மணி நேர கூட்டத்திலும் அவர் கட்சியின் முடிவுக்கு செவிமடுக்கவில்லை என்பதே இந்த தீர்மானத்திற்கு காரணமாக கூறப்படுகின்றது. இருப்பினும் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள கட்சியின் பதில் தலைவர் CV.K. சிவஞானம் ஸ்ரீதரனை பதவியில் இருந்து நீக்குவது தொடர்பான எந்த ஒரு இறுதி தீர்மானமும் இதுவரை எடுக்கப்படவில்லை என கூறி நிலைமையை மேம்படுத்தியுள்ளார். கட்சிக்குள்ளான இந்த அதிகார போட்டி தற்பொழுது அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் உட்கட்சி அரசியலில் மீண்டும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழரசு கட்சிக்குள் நிலவும் இந்த உட்கட்சி மோதல்கள் மற்றும் அதிகார போட்டிகள் தமிழ் அரசியலை பெரும் விவாதத்திற்கு உள்ளடக்கியுள்ளது. இது கட்சியின் எதிர்கால ஒற்றுமையை பாதிக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. கிவிலோயா அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் தமிழரசு கட்சிகள் கூறுவது முற்றிலும் தவறானது. அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கண்டனம். கிவிலோயா அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் தமிழ் கட்சிகள் முன்வைத்து வரும் குற்றச்சாட்டுகளை கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மறுத்துள்ளார். இந்த திட்டம் இன அல்லது மத அடிப்படையிலான நோக்கங்களுடன் முன்னெடுக்கப்படுவதாக கூறப்படுவது முற்றிலும் தவறானதும் அரசியல் உள்நோக்கத்துடன் பரப்பப்படும் தவறான தகவல்களுமே என அவர் தெரிவித்துள்ளார். கிவிலோயா திட்டம் குறிப்பிட்ட ஒரு இனத்திற்கோ அல்லது சமூகத்திற்கோ எதிரானதாக அல்லாது தேசிய அபிவிருத்தி, விவசாய வளர்ச்சி மற்றும் நீர்வள முகாமைத்துவத்தை இலக்காக கொண்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு அரசாங்க திட்டம் என அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆட்சியின் கீழ் இனவாதத்திற்கும் மதவாதத்திற்கும் எந்தவிதமான இடமும் இல்லை. அனைத்து மக்களையும் சமமாக கருதும் கொள்கையுடனேயே அரசாங்கம் செயல்படுகின்றது என அவர் தெளிவுபடுத்தினார். தமிழ் கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளின்படி கிவிலோயா திட்டம் பாரம்பரிய தமிழ் பகுதிகளில் நில அபகரிப்பையும் மக்கள் தொகை மாற்றத்தையும் நோக்கமாக கொண்டதாக கூறப்படுகின்றது. மேலும் உள்ளூர் மக்களின் சம்மதமின்றி திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக தாக்க மதிப்பீடுகள் போதிய அளவில் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இதற்கு பதிலளித்த அமைச்சர் சந்திரசேகர், தமிழ் மக்களின் நில உரிமைகளும் சமூக உரிமைகளும் முழுமையாக பாதுகாக்கப்படும் என்றும் எந்த ஒரு சமூகமும் அநீதிக்கு உள்ளாக்கப்பட அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் உறுதியளித்தார். சட்டத்திற்கு முரணான நில கையகப்படுத்தல்கள் எதுவும் இடம்பெறாது என்றும் திட்டம் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் உரிய சட்ட நடைமுறைகளின் கீழேயே மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் கிவிலோயா திட்டத்தின் மூலம் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விவசாய உற்பத்தி அதிகரிக்கப்படுவதோடு ஆயிரக்கணக்கான விவசாய குடும்பங்களுக்கு நிலையான நீர்ப்பாசன வசதி கிடைக்கும் என அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த திட்டத்தை இன அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்காமல் நாட்டின் நீண்டகால அபிவிருத்தி தேவையாக கருதி அணுக வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் வடக்கில் அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன. தமிழ் மக்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டன. அந்த காலகட்டங்களில் எல்லாம் அரசாங்கத்துடன் ஒட்டுணியாக இருந்த தமிழ் கட்சிகள் இன்று தமிழ் மக்களுக்கு நன்மை நடக்கும் பொழுது பொங்கி எழுகின்றன. தமது அரசியல் இருப்புக்கு இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியால் தான் ஆபத்து என்பதால் தான் அவர்கள் மக்கள் நலன் திட்டங்களில் கூட அரசியல் சாயம் பூசி ஒரு இழிவான அரசியலை முன்னெடுத்து வருகின்றனர்.
உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது கூட காணி அளவீட்டில் அரசியல் சாயம் பூசி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். தங்களுடைய அரசியல் வாக்கு வேட்டைக்காக உரிய வகையில் இடம்பெற இருந்த காணி அளவீட்டை குழப்பினார்கள். அதன் மற்றொரு அங்கமாகவே இந்த திட்டத்திற்கும் போர்க்கொடி தூக்குகின்றார்கள். தமக்கான அரசியல் பாதை எது என்பதை தமிழ் மக்கள் என்று நன்கு அறிந்து வைத்துள்ளனர். அதனால் தான் வரலாறு காணாத வகையில் வடகிழக்கில் கூட எங்களுக்கு ஆதரவு கிடைத்திருக்கின்றது. இதை குழப்புவதற்காகத்தான் காழ்ப்புணர்ச்சி அரசியலாக இப்படியான விஷமத்தனமான பிரச்சாரங்களை முன்னெடுக்கப்படுகின்றது. நாங்கள் மக்களுக்கு விரோதமான எந்த திட்டங்களையும் முன்னெடுக்க மாட்டோம் என அவர் தெரிவித்துள்ளார். தமிழரசுக் கட்சியுடன் எந்தவித நிபந்தனைகளுமின்றி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணைந்து செயற்பட தயார். CVK சிவஞானம் தெரிவிப்பு. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பானது எந்தவித நிபந்தனைகளுமின்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து செயற்படுவதற்கு தயாராக உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் முன்னாள் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமாக இருந்த அமரர் சிபு ராசமாணிக்கம் அவர்களின் 113வது ஜனன தின நிகழ்வு களுவாஞ்சிக்குடி சிமு ராசமாணிக்கம் ஞாபகார்த்த மண்டபத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நினைவு பேருரையினை இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான MA சுமந்திரன், முன்னாள் பொதுச் செயலாளரும் முன்னாள் கிழக்கு மாகாண விவசாய அமைச்சருமான கி துரைராஜசிங்கம் ஆகியோர் நிகழ்த்தினார்கள். இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் முதன்மை கட்சியாக இருந்தாலும் கூட தமிழ் தேசிய கட்சிகளை இணைத்துக் கொண்டு பயணிக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு உண்டு. அந்த பொறுப்பினை நாங்கள் இந்த வருட ஆரம்பத்தில் ஆரம்பித்தோம் என இதன்போது கருத்து தெரிவித்த பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்தார். கடந்த உள்ளூராட்சி மன்றம் பாராளுமன்ற தேர்தல்களின் போது எதிரும் புதிருமாக நின்ற ஜனநாயக தேசிய கூட்டணியுடனான ஒரு இணக்கப்பாட்டிற்கு வந்திருக்கின்றோம். அதில் ஒவ்வொரு கட்சியும் தங்களின் தனித்துவங்களை பேணிக் கொண்டு செயற்படுவது என்ற இணக்கப்பாட்டிற்கு வந்திருக்கின்றோம். மீண்டும் எங்களுடன் வந்து இணைந்து கொள்ளுங்கள் என்று நானும் பொதுச் செயலாளரும் அழைப்பு விடுத்திருக்கின்றோம். அந்த அழைப்பினை தொடர்ந்து ஜனநாயக தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த நிபந்தனையையும் விதிக்கவில்லை. பரந்த மனப்பான்மையுடன் எங்களுடன் பேசினார்கள். அவ்வாறானதொரு நிபந்தனையற்ற இணைவுகள் ஏனையவர்களிடமிருந்தும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சிங்கள தேசிய கட்சிகளின் தலைவர்களுக்கு எந்த கட்சியும் எங்களுக்கு விடுவு தராது. அவர்களது கட்சிக்குள் எங்களது மக்களும் ஊடுருவி பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு சிங்கள தலைமைகளுக்கு மேலாக செல்ல முடியாது என தெரிவித்தார். சட்ட சிக்கலுக்கு தீர்வு எட்டப்பட்டால் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவோம். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவிப்பு. மாகாண சபை தேர்தல் முறைமையில் ஆராய்வதற்கு பாராளுமன்றத்தால் நியமிக்கப்பட்ட உத்தேசிக்கப்பட்டுள்ள குழுவில் முன்னிலையாகி எமது தரப்பு யோசனைகளை முன்வைக்க தயாராக உள்ளோம். நடைமுறையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு கண்டால் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளோம். தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கலினால் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாத நிலை காணப்படுகின்றது. மாகாண சபை தேர்தலில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காண்பதற்கு கடந்த காலங்களில் நியமிக்கப்பட்ட குழுக்களுக்கு பல யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை முன்வைத்துள்ளோம். தேர்தல் சட்டத்தில் உள்ள சிக்கலுக்கு பாராளுமன்றத்தின் ஊடாக தீர்வு காணப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் வியாக்கியானம் அளித்துள்ளது. ஆகவே இந்த விடயத்தில் பாராளுமன்றம் சிறந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும். மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் முறையிலோ அல்லது புதிய தேர்தல் முறையிலோ நடத்த வேண்டும் என்று அரசியல் தரப்பில் குறிப்பிடப்படுவதை அவதானிக்க முடிகின்றது. கடந்த காலங்களை காட்டிலும் தற்பொழுது மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அதிக கரிசனை கொள்ளப்பட்டுள்ளமை வரவேற்கத்தக்கது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராய்ந்து விதப்புரைகளை முன்வைப்பதற்கு 12 பேரை உள்ளடக்கிய குழு ஒன்றை நியமிக்கும் யோசனை பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது.
இது சிறந்ததொரு தீர்மானமாகும். பாராளுமன்ற உத்தேச தெரிவுக்குழுவில் முன்னிலையாகி தேர்தல் முறைமை தொடர்பிலும் மாகாண சபை தேர்தல் முறைமை குறித்த யோசனைகளையும் முன்வைக்க உள்ளோம். இந்த குழு ஊடாக ஒரு தீர்வு எட்டப்பட்டால் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தலாம். தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு கண்டால் மாகாண சபை தேர்தலை நடத்தும் நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்வோம். மாகாண சபை தேர்தலுக்காக இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டினார். கத்தோலிக்க அருட்தந்தை ஒருவரை தாக்கிய போலீசார் கைது. உந்துருளியில் பயணித்த கத்தோலிக்க அருட்தந்தை ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் கம்பஹா குற்றப்பிரிவு புலனாய்வு பிரிவின் போக்குவரத்து கண்காணிப்பு பிரிவைச் சேர்ந்த 2 காவல்துறை அதிகாரிகள் நேற்று காலை கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தவிர மேலும் 6 காவல்துறை உத்தியோகத்தர்களும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கத்தோலிக்க பிரிவின் கட்டுப்பாட்டில் உள்ள கொட்டதனியாவையில் உள்ள ஒரு பண்ணையில் உதவி தோட்ட நிர்வாகியாக பணிபுரியும் அருட்தந்தை திப்பிட்டிகுட தேவாலயத்தில் வழிபாட்டை நடத்திவிட்டு திரும்பும் போதே தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தின் போது குறித்த அருட்தந்தையை உந்துருளி போக்குவரத்து பிரிவைச் சேர்ந்த 2 காவல்துறை அதிகாரிகள் கடுமையாக தாக்கியுள்ளனர். பின்னர் அவர் நீர்கொழும்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரிகளின் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. வட்டுவாகலில் மாபெரும் பட்டத் திருவிழா, புலம்பெயர் தமிழர்களும் பங்கேற்பு. வட்டுவாகல் புலம்பெயர் உறவுகளும் வட்டுவாகல் மக்களும் இணைந்து நடாத்திய மாபெரும் பட்டத் திருவிழா முல்லைத்தீவில் சிறப்பாக நடைபெற்றது. வட்டுவாகல் புலம்பெயர் உறவுகளும் மக்களும் இணைந்து நடத்திய மாபெரும் பட்டத் திருவிழா நேற்று பிற்பகல் 2 மணிக்கு முல்லைத்தீவு சுற்றுலா மைய நகர கடற்கரையில் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்வின் பிரதம அதிதிகளாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் து. ரவிகரன், முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். இவர்களோடு கலைத்துறை பற்று பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் செயலாளர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். சிறுவர்களுக்கு சிறந்த பொழுதுபோக்கை ஏற்படுத்தும் நோக்கிலும் சமூகமயமாக்கலை ஒருங்கிணைக்கும் நோக்கிலும் இந்த பட்டத் திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டதுடன் 500க்கும் மேற்பட்ட பட்டங்களும் பறக்கவிடப்பட்டன. விசேடமாக சிறுவர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் பட்டங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த இடத்தில் இப்போது பிரதமர் மோடி இருக்கிறார். டிடிவி தினகரன் கருத்தால் சலசலப்பு. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் அதிமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிரதமர் மோடி மீது தனது அதீத நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார். பிரதமர் மோடி தமிழகத்தை தத்தெடுத்து இந்தியாவின் முதன்மையான மாநிலமாக மாற்றுவார் என அவர் புகழ்ந்து பேசியுள்ளார். மேலும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த இடத்தில் இப்பொழுது தங்களுக்கு பிரதமர் மோடிதான் இருக்கின்றார் என்று அவர் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டிருப்பது அதிமுக தொண்டர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்களிடையே பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. ஜெயலலிதாவின் இடத்தை ஒரு தேசிய தலைவருடன் ஒப்பிட்டு பேசியிருப்பது தினகரனின் புதிய அரசியல் நகர்வாக பார்க்கப்படுகின்றது. அதேவேளையில் வரவிருக்கும் தேர்தலில் தாம் போட்டியிடப் போவதில்லை என்ற தனது முடிவையும் தினகரன் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். தாம் சட்டமன்றத்திற்கு செல்வதை விட தமது கட்சியினர் வெற்றி பெற்று அமைச்சர்களாக பதவி ஏற்பதையே தாம் விரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பாஜக தலைமையிலான கூட்டணியில் அதிமுக இணைவதும் தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை
கூட்டணி ஆட்சி அமைத்தால் அதில் தமது கட்சியினருக்கு அதிகாரத்தை பெற்றுத் தருவதுமே அவரது தற்போதைய திட்டமாக தெரிகிறது. இந்தியாவின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருது. இந்தியாவின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகளை மத்திய உள்துறை அமைச்சு நேற்று அறிவித்தது. இதற்கமைய 2026 ஆண்டிற்கான பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுகள் பெறுபவர்களின் பட்டியலை மத்திய அரசு அறிவித்துள்ளது. 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருது, 13 பேருக்கு பத்மபூஷன் விருது, 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருது என 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கலை, இலக்கியம், கல்வி, மருத்துவம் மற்றும் பொது சேவை என பல்வேறு துறைகளில் ஈடு இணையற்ற சாதனைகளை நிகழ்த்தியவர்களுக்கு இந்த உயரிய விருதுகள் வழங்கப்படுகின்றன. மறைந்த பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா, கேரளாவைச் சேர்ந்த KT தோமஸ், P நாராயணன், VS அச்சுதானந்தன், கலைப்பிரிவில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த N ராஜத்திற்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பாடகி அல்கா யாக்னிக், பகத் சிங் கோஷ்யாரி, மருத்துவர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி, நடிகர் மம்முட்டி, டாக்டர் நோரி தத்தா ரேயுடு, மறைந்த பியூஷ் பாண்டே, SKM நிறுவனர் மயிலானந்தன், சதாவதானி R கணேஷ், மறைந்த ஜார்ஜ்கண்ட் முன்னாள் முதல்வர் சிபு சோரன், தொழிலதிபர் உதய் கோட்டக், மறைந்த VK மல்ஹோத்ரா, வெள்ளப்பள்ளி நடேசன், டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் ஆகிய 13 பேர் பத்மபூஷன் விருதுக்கு தேர்வாகியுள்ளனர். நடிகர் மாதவன், மகளிர் கிரிக்கெட் அணி தலைவர் ஹர்மன்பரீத் கவுர், மறைந்த இந்தி நடிகர் சதீஷ் ஷா, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, ஹாக்கி வீராங்கனை சவிதா பூனியா, புதுச்சேரியைச் சேர்ந்த சிலம்ப கலைஞர் K பழனிவேல் உட்பட்ட 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தைச் சேர்ந்த 2 பேருக்கு பத்ம விபூஷன், 11 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் ஒரு பத்மஸ்ரீ விருதை 2 பேர் பங்கிட்டுக் கொள்கின்றார்கள். அந்த வகையில் தமிழகத்தைச் சேர்ந்த மொத்தம் 14 பேர் பத்ம விருதுகளை பெறுகின்றனர். செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். பொதுத் தேர்தலில் பிரெக்சிட்டை ஒரு முக்கிய ஆயுதமாக பயன்படுத்த தொழிற்கட்சி அரசாங்கம் திட்டம். அடுத்த பொதுத் தேர்தலில் வாக்காளர்களை மீண்டும் ஈர்க்கும் நோக்கில் பிரெக்சிட்டை ஒரு முக்கிய ஆயுதமாக தொழிற்கட்சி அரசாங்கம் பயன்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கோடை காலத்துக்குள் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் SPS ஒப்பந்தத்தை உறுதி செய்வதே அரசாங்கத்தின் முதன்மை நோக்கமாகும். இது பெரும்பாலான சுகாதார சான்றிதழ்கள், உணவு மற்றும் விவசாய தரநிலைகள் மீதான வழக்கமான எல்லை சோதனைகளை நீக்கும். அத்துடன் பெரும்பாலான பிரித்தானிய மக்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா விலகியதை விமர்சித்து உள்ளதுடன் பலர் அரசாங்கத்தின் தற்போதைய முடிவுக்கு சாதகமான சமீட்சையை வெளிப்படுத்தியுள்ளனர். ஆகவே மக்களை கவர்வதற்கும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கும் ஸ்டாமர் பிரெக்சிட்டை ஆயுதமாக பயன்படுத்துவார் என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. பிரித்தானிய பெண்களுக்கு எச்சரிக்கை. உணவக கழிப்பறையில் கண்டுபிடிக்கப்பட்ட ரகசிய கேமரா, அதிர்ச்சி தகவல். பிரித்தானியாவில் லெஸ்டர் எனும் இடத்தில் உள்ள உணவகம் ஒன்றின் கழிப்பறையில் ரகசிய கேமரா மறைத்து வைக்கப்பட்டிருந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லெஸ்டர் நகரில் உள்ள கிக்லிங் ஸ்குவிட் என்ற தாய்லாந்து உணவகத்திற்கு கிறிஸ்துமஸ் விடுமுறை நாட்களில் 32 வயதான பெண்ணொருவர் தனது துணையுடன் சென்றுள்ளார். அவர் உணவு அருந்திய பின் அங்கிருந்த கழிப்பறையை பயன்படுத்தியுள்ளார். அப்பொழுது டாய்லெட் சீட்டின் அடியில் ஏதோ வித்தியாசமாக இருப்பதை அவர் கவனித்துள்ளார். அங்கே கிச்சன் ரோலால் சுற்றப்பட்ட ஒரு சிறிய கருப்பு நிற கேமரா லென்ஸ் அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அதைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். அந்த கேமரா இணையத்துடன் இணைக்கப்பட்டு காட்சிகளை நேரடியாக பதிவு செய்யும் வசதி கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த பெண் கூறுகையில், யாரோ ஒருவர் அந்தரங்கமாக பார்ப்பது அருவருப்பானது. கழிப்பறை போன்ற தனிப்பட்ட இடத்தில் கூட பாதுகாப்பு இல்லை என்பது என்னை மிகவும் பயமுறுத்துகின்றது என்று அவர் கூறினார். இந்த சம்பவம் குறித்து லெஸ்டர்ஷைர் காவல்துறைக்கு
உடனடியாக தகவல் அளிக்கப்பட்டது. காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கேமராவை கைப்பற்றினர். உணவக நிர்வாகம் காவல்துறையின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக தெரிவித்துள்ளது. இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. பெண்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை. பொது இடங்களுக்கு செல்லும் பெண்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.